அதே போல பாருங்க, பிரதமர் ரிலேட்டடா பேசியிருந்தோம். பிரதமர்ன்னு வரும்போது ஆர்டிகிள் 74, 75 அதேபோல 76 வந்து அட்டார்னி ஜெனரல் பத்தி பேசுதுன்னு சொல்லியிருப்போம். அப்புறம் 77, அப்புறம் 78. ஸோ அப்போ 74, 75, 76 அட்டார்னி ஜெனரல் தலைமை வழக்கறிஞர் பத்தி பேசுது. அதேபோல 77, 78. இப்போ எது எது என்னென்ன, அதாவது குடியரசுத் தலைவர் அமைச்சர்களோட ஆலோசனையின் பேரில் செயல்படணும். குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கும் பிரதமர்களுக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாரு. அதுபோல வந்து குடியரசுத் தலைவரின் பெயரிலான ஆட்சி. குடியரசுத் தலைவர் ஏதாவது வந்து என்ன வேலை நடக்குது அப்படின்னு கேட்டார்னா, அல்லது நாட்டில் நடக்கக்கூடிய அந்த தகவல்களை குடியரசுத் தலைவர் கொண்டு போய் சொல்ல வேண்டியது பிரதமரோட கடமை. டியூட்டிஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு படிப்போம். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் தான் அந்த 4 ஆர்டிகல். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்னா என்ன, அதோட இது என்ன, அவரை பாதுகாப்பதற்காக ஒரு அமைச்சகம் இருக்குது, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அது பேர் எஸ்பிஜி அப்படின்னு பேர். இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வந்து இந்தியாவின் பிரதமராக இருக்கும்போதே 1984 அக்டோபர் 31 சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அவங்களுடைய பாதுகாவலர்களாலேயே சுட்டுக் கொல்லப்பட்டதா நம்ம படிப்போம். அப்படி இனி வரக்கூடிய இந்திய பிரதமர்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுனால நம்ம வந்து கிரியேட்டட் லைக் எஸ்பிஜி அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான் அவங்களோட வேலை. ஸோ இதை பற்றி தான் இதில் வந்து படிப்போம். அமைச்சர்கள் அவங்களோட ஆர்டிகல் 74, 75 இதெல்லாம். நிழல் கேபினட் அப்படின்னு ஒரு விஷயம் ஸ்கூல் புக்லேயே அதை பற்றி பேசியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து நல்லா கிளியராக வந்து படிக்கணும். அதாவது இது எந்த நாட்டில் வந்து முதல்ல அறிமுகமாகுது அப்படின்னா, இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு துறையிலும் உள்ள விவகாரங்களை பற்றி ஆராய தமது உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவை அமைக்கிறது. இதன் மூலம் எதிர்க்கட்சிகள் அரசு தொடர்பான பிரச்சனைகளை தெளிவாக அறிந்து கொள்ளவும் அரசினை விழிப்பாக இருக்க செய்யவும் முடிகிறது. இது நிழல் அமைச்சரவை என்று அறியப்படுகிறது. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, எதிர்க்கட்சி தலைவர், ஆப்போசிஷன் பார்ட்டி, ஆப்போசிஷன் லீடர், அவங்கள வந்து நம்ம என்னன்னு சொல்லிடுறோம் அப்படின்றனா நிழல் அமைச்சரவை அப்படின்னு ஒன்று சொல்லிடுறோம். இதே போல கிச்சன் கேபினட் அப்படின்னு ஒன்று படிப்போம். கிச்சன் கேபினட் அப்படின்னு ஒன்று படிப்போம். அப்படின்னா அஃபீஷியலாக நம்ம அரசியலமைப்பில் அந்த மாதிரிலாம் எதுவும் எழுதி வைக்கல. அது ஒரு ஃப்ரேசல் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு வார்த்தையாக எப்படி நம்ம அதை புரிஞ்சுப்போம் அப்படின்னா, இப்போது முக்கிய அமைச்சர்கள் இருப்பாங்க. அதுபோல் பிரதமர் வந்து தனக்கு யார் மீது நம்பிக்கை இருக்கோ, அவங்க அமைச்சராக இருக்கணும் இல்லைங்கிறது கூட இல்லை, யார் மீது நம்பிக்கை இருக்கோ அவங்கள எல்லாத்தையும் சேர்த்து கிச்சன் கேபினட் அப்படின்னு ஒரு இதை வந்து முடிவு பண்ணி எடுத்துக்க ஒரு டீம் ஒன்று இருக்குது. அவங்க வந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல பிரதமருக்கு ஆலோசனைக்கு வந்து கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2ஆம் உலகப் போறப்போ வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்காக ஒரு டீம், ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களோட சேர்ந்து பேசி விவாதித்து டிஸ்கஷன்லாம் பண்ணி முடிவெடுத்ததாக சொல்கிறாங்க. அது மாதிரி அந்த பேட்டர்னை வந்து நம்ம கிச்சன் கேபினட் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கிளியராக வந்து புரிஞ்சுக்கோங்க.